எப்போ காணாமல் போவானுங்கன்னா அவங்க ஒரு சில பெண்கள் மேலே ஆசைப்பட்டு வண்டியை விட்டு இறங்கினாங்க அப்படின்னா அந்த ரோட்டில் காணாமல் போவாங்களாம். இந்த மாதிரி தான் அங்கே ஒரு மோகினி இருக்குது. அந்த மோகினி எல்லாரையுமே வழிமறைக்கும். அவங்க ஒரு வேளை கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் தான் பிரச்சனை. பல டிசீஸை பரப்பி விட்டாங்க பல ஆம்பளையோட படுத்து. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் அடித்து கொண்டு வந்து அவளை அந்த மலையில் அந்த பகுதியிலாம் தூக்கி எரிஞ்சாங்களாம். அப்போ அந்த மோகினி என்னவோ சின்ன சபதம் எடுத்தா அப்படின்ட்டா நான் இதுவரை ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே திகிலாகவும் பயங்கர அமானுஷமாகவும் இருக்கும். ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கேட்கக்கூடியது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திகிலாகவே இருக்கும். ஏன்னா இது வந்து சொல்லும் போது எனக்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு 5 ட்ரக்குக்கு நடந்த மிகப்பெரிய சம்பவம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை நமக்கு சொன்னது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சுரேஷ். அவரோட அப்பாவுக்கு நேர்ந்த சம்பவம் தான். அவரோட அப்பா மதுரையில் ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் ட்ரக் டிரைவராக இருக்காரு. எப்பயுமே சுரேஷோட அப்பா சின்ன சின்ன சவாரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் டிராவலு, பெரிய பெரிய பார்சல்ஸ் டெலிவரி, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சுரேஷோட அப்பாவுக்கு ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் வருது. என்ன அப்படின்னா ஒரு 5 ட்ரக்கு 5 பேர் குரூப்பாக சேர்ந்து ஒரு சில விஷயங்களை டெலிவர் பண்ணணும். எங்கே அப்படின்னா ஆந்திராவை தாண்டி ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, ஆந்திராவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட், பட் அந்த ஆந்திரா பார்டரில். ஸோ சுரேஷோட அப்பா மதுரையிலேருந்து எடுக்கிறாங்க ட்ரக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க. சென்னையை ரீச் ஆகிட்டாங்க. சென்னைக்கு அடுத்து போகிறாங்க. ஆந்திரா ஒட்டின ஒரு மலைப்பகுதியில் உள்ள ஒரு ரோட்டில் நடந்த சம்பவம் தான் அது. என்ன நடக்குது அப்படின்னா இந்த 5 ட்ரக்குமே ஒரே திசையில தான் போயிட்டு இருப்பாங்களா. சம்வாட் டிஸ்டன்சஸ் இருக்கும். எல்லா ட்ரக்குக்குமே ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடுவில் இருக்கும். சுரேஷோட அப்பா எந்த ட்ரக்ல போறாங்க அப்படின்னா லாஸ்ட் ட்ரக்ல போறாங்க. ஸோ சுரேஷோட அப்பாவோட ஃப்ரெண்டு அதுக்கு ஃப்ரண்ட் ட்ரக்ல போறாங்க. ஸோ இவங்க 5 ட்ரக்ல இவங்க லாஸ்டா 4வது ட்ரக் 5வது ட்ரக். என்ன நடக்குது அப்படின்னா அந்த மலைப்பகுதியில் போயிட்டு இருக்கும் போது சுரேஷோட அப்பா எல்லாருமே வந்து எதுல கனெக்டடா இருக்காங்க அப்படின்னா ஒரு வாக்கி டாக்கில கனெக்டடா இருப்பாங்களாம். எப்பயுமே பகல் நேரத்தில் பேசிட்டு போறது சகஜமா. ஸோ இரவு நேரத்தில், அதாவது 9 மணிக்கு மேல யாருமே வாக்கி டாக்கி யூஸ் பண்ண மாட்டாங்களா. ஏன்னா எல்லாருமே சேஃபா வண்டி ஓட்டணும் அப்படின்றதுக்காக இந்த வாக்கி டாக்கி அவாய்ட் பண்ணிட்டு எல்லாருமே ரோட்டை பார்த்து வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிடறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய ஓப்பன் ரோடு அப்படின்னு சொல்லப்படுது. சுரேஷோட அப்பாவுக்கு அன்னைக்கே பார்த்து ஒரு மாதிரி ரொம்ப தலைவலிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்ட்டு சுரேஷோட அப்பா யார்கிட்டயுமே சொல்லாம அந்த இடத்துல ஒரு டீ ஷாப், அதாவது போற வழியில ஒரு டீ ஷாப்ல இறங்கி டீ குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் வாக்கி டாக்கி யாரும் யூஸ் பண்ணல. அதனால இவரும் எதுவும் சொல்லல. சரி அவங்க போட்டு நம்ம பின்னாடி பொறுமையா போலாம் டீ சாப்பிட்டு அப்படின்ட்டு டீ சாப்பிட்டு இருக்காரு. டீ சாப்பிட்ட அப்புறம் வண்டியில ஏறி இருக்காரு. கொஞ்சம் தூரம் போறாரு. பெட்ரோல் பங்க் வருது. எப்பயுமே அந்த இடத்துல தான் பெட்ரோல் போடுவாங்களாம் சவாரி போறப்ப. சரின்னு அந்த இடத்துல இறங்கி பெட்ரோல் போட ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு பெட்ரோல்லாம் போட்டுட்டு வண்டியில ஏறி உட்காரலாமே அப்படின்ட்டு வண்டியில ஏறாரு. மண்டையிலே ஒரு பெரிய பள்ளி வந்து டும்முன்னு விழுது, மரப்பள்ளி. என்னடா அது ரொம்ப கெட்ட சகுனமா இருக்கே, அது தலையில பள்ளி விழுந்தா மரணம்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு அந்த பெட்ரோல் பள்ளி ஓரமா உட்காந்துட்டு அங்க இருக்க தண்ணியை குடிச்சு யோசிச்சுட்டு இருக்காரு. சரின்னு என்ன செய்யறாருன்னா யூடியூப்ல கருப்பசாமி பாடல்கள்லாம் போட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் மேல லைட்டா தூங்கிட்டாருன்னே சொல்லலாம். 30 நிமிஷத்துல எதிர்ச்சாரு. என்னடா அது பாட்டி கிடைச்சு அப்படியே தூங்கிட்டோமா, சரி இப்பயாவது கிளம்பலாம் அப்படின்ட்டு ட்ரக்ல போயிட்டு ஏறி உட்காந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம், அதாவது 10 நிமிஷம் கழிச்சு வாக்கி டாக்கில ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சவுண்டு. இங்க என்ன கூட்டு வந்துருச்சு, நிப்பாட்டிருச்சு, காப்பாத்துங்க, கூப்பிட்டு வந்துருச்சு, நிப்பாட்டிருச்சு, காப்பாத்துங்க அப்படின்ட்டு ஒரு 4 சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப முணுமுணுக்கிற மாதிரி கேட்டதுனால இவர் என்ன நினைக்கிறார் சுரேஷோட அப்பா அப்படின்னா, நம்ம வேற பாட்டு கேட்டுட்டு வந்த கருப்பசாமி பாட்டலாம், ஸோ அது ரொம்ப நேரம் கேட்டதுனால மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்க போல அப்படின்ட்டு வாக்கி டாக்கி கவனிக்க மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சத்தம் வாக்கி டாக்கில டம்முன்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆனா இப்போ அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. என்ன செய்யறாரு அப்படின்னா வாக்கி டாக்கி எடுத்து ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எந்த ட்ரக்குன்னு தெரியல. இவர் போறது 5வது ட்ரக்கு, 4வது ட்ரக்குக்கா, 3வது ட்ரக்குக்கா, 2வது ட்ரக்குக்கா, ஃபர்ஸ்ட் ட்ரக்கான்னு தெரியல அப்படின்ட்டு எந்த ட்ரக் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு கத்துறாரு. வாக்கி டாக்கில எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இவரோட வாக்கி டாக்கி அதுக்கப்புறம் வேலை செய்யாம போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா சரி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. மொபைல்ல சுத்தமா வந்து யாரையுமே கம்யூனிகேட் பண்ண முடியலங்க. ஏன்னா மொபைல் வந்து அது ஒரு மலைப்பகுதி இல்லையா, அங்கே ஆல்ரெடி நெட்வொர்க் எதுவுமே வேலை செய்யாது. அதனால தான் இந்த மாதிரி வாக்கி டாக்கி யூஸ் பண்றாங்க. இப்போ வாக்கி டாக்கியும் போயிருச்சு, மொபைலையும் நெட்வொர்க் இல்லை. சரி முன்னாடி நம்ம வேகமா போய் பார்ப்போம் அப்படின்னு வேகமா போயிட்டு இருக்காருங்க. வேகமா போயிட்டே இருக்காரு. தூரத்துல சின்னதா ஒரு லைட் எரியுது. என்ன லைட் அப்படின்னா ட்ரக்கோட லைட் தான். பின்னாடி அந்த ரெட் லைட் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இது எந்த கம்பெனி ட்ரக்குன்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போறாரு. பார்த்தா இவரோட கம்பெனி ட்ரக், அது மூவிங்ல இல்ல ஸ்டாண்டிங்ல இருக்கு. சரி இவரும் வந்து ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா கிட்ட போய் ஸ்டாப் பண்றாரு. அப்பதான் தெரியுது ட்ரக்ல அந்த கேட்லாம் ஓப்பன்ல இருக்கு. அதாவது ட்ரக் ஓப்பன்ல கிடக்கு, ஸ்டார்ட்லயே இருக்கு, சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ள யாரும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. சரி என்னடா அது இப்படி நிக்குது நடு ரோட்ல. அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடுங்க. அந்த இடத்துல வந்து நீங்களே தெரியும் மவுண்டன்ஸ்லாம் நம்ம கல்யாணம் ஆகலாம் போட முடியாதுல்ல. ஏன்னா இங்க போய் நிப்பாட்டி இருக்காங்களே அப்படின்னு. சரி நம்மளோட ஆளுங்க அந்த ட்ரக்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு காமனா பல டிசீஸ், அது மட்டும் இல்லாம மவுண்டன்ஸ்ல சவாரி போறப்ப அந்த ஊர் மக்கள் அடிச்சு கொண்டு வந்து அவளை
போல அந்த மலை அதான் இருக்கு போல அப்படின்னு என்ன செய்றாரு அப்படின்னா அப்ப அந்த மோகில ஏதோ ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்து இறங்கி வேகமா எந்த ஆம்பளே ட்ரக்கோட கேட் எழுதி த்ரோவ் பண்ணல மாட்டேன் என்ன செய்றாரு அப்படின்னா உள்ள எனக்கு உள்ள ஒரே ஒரு பையன் உங்களை அடிச்சு கொண்டாங்க அதனால யாரையுமே நான் துரோகம் பண்ண விட மாட்டேன் அப்படினு அது யாரு அப்படின்னா ஆளோட முன்னாடி வந்து நாலாவது ஒரு வேலை இறங்கி அவ உலகத்துல இறங்கி அவரோட பையனே இந்த சவாரி கூட்டிட்டு இருக்காரு என்ன செய்றாரு இன்னும் உங்க அப்பா எங்க உங்க கதை எந்த அளவு நம்ப முடியும் இருக்கு அப்படின்னு தெரியல 1900 சுத்தி முத்தி நடக்கிற அவங்க அப்பாவே காணோம் இதெல்லாம் பேசுற தட்டி இதெல்லாம் பேசுறது அப்படின்றது நம்ம எதுவுமே பேசவே இல்லை அதுக்கப்புறம் அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாரு ஏன்னா என்ன எதுன்னு தெரியல கொள்ளக்காரங்க வந்து எதுவும் புடிச்சிட்டு போனாங்களா என்னன்னு சுத்தமா தெரியல அப்படின்ட்டு போலீஸ் வர சொல்றாங்க போலீஸ் வந்து பாக்குறாங்க இங்க ஏங்க வண்டியை நிப்பாட்டினீங்க ஒரே கேள்வி இங்க ஏங்க வண்டியை நிப்பாட்டினீங்க அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க அப்பயே சுரேஷோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா சார் எனக்கு ஒன்னும் புரியல சார் அப்படின்னு சொல்றாரு நீங்க முதல்ல எங்கேயாவது வண்டி எடுங்க நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசலாம் அப்படின்ட்டு ரெண்டு வண்டியுமே இன்னொரு ஆளை வர சொல்லி அந்த வண்டியை எடுத்துட்டு போயிட்டு கம்பெனிக்கு சுரேஷோட அப்பா தகவல் தெரிவிச்சிட்டாரு இந்த மாதிரி அவரை காணுங்க அந்த மாதிரி தெரிவிச்சிட்டாரு சரின்னு போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த சின்ன பையனையும் மீட்டுட்டு போலீஸோட ஜீப்லேயே உட்கார வச்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க அந்த ட்ரக் இன்னொரு ஆளை வர சொல்லிட்டு ட்ரக்கையும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறாங்க சுரேஷோட அப்பாவும் போறாரு போற வழியிலேயே கம்பெனிக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி 2 ட்ரக்கு டிலே ஆயிரும் 4வது ட்ரக்கோ 5வது ட்ரக்கோ இந்த மாதிரி பிரச்சனைல மாட்டிக்கிச்சு ஸோ நாங்க ஸ்டேஷனுக்கு போறோம் நான் எல்லா தகவலும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனி சைட்லயும் நான் சப்போர்ட்டுக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்லயே சொல்றாங்க இந்த இடத்துல பல ட்ரக் டிரைவர்ஸ் இந்த ஒரு பாத்துல காணாம போவாங்க இதுவரை எங்களாலேயே அவங்களை கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம நாங்க எல்லா ட்ரக் டிரைவர்ஸுமே சொல்லி தான் அனுப்புவோம் அந்த போஸ்ட்லயே சொல்லி தான் அனுப்புவோம் யாருமே வழியை நிப்பாட்டாதீங்க வண்டி அப்படின்ட்டு இவரோட அப்பா ஏன் நிப்பாட்டாருன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் என்ன சார் அப்படி என்னதான் சார் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா தெரியல எங்களுக்கும் தெரியல ஒரு சில பேர் அமானுஷான விளக்கங்கள் சொல்றாங்க ஆனா நாங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா ஒரு சில இந்த அதாவது இந்த எப்படி சொல்றது இந்த கத்தியெல்லாம் வச்சு கொள்ளடிப்பாங்கல்ல அவங்க எதுவும் கொள்ளையடிச்சு போயிடுறாங்கல்ல என்னன்னு தெரியலப்பா அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க சரின்னு இந்த பையனை போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க ஸோ 2-3 நாள் கழிச்சு தாங்க முழு விஷயமே தெரிய வருது அதாவது அங்க உள்ள லோக்கல் பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லா ட்ரக் டிரைவர்ஸும் காணாம போறது நிச்சயம் எப்ப காணாம போவானுங்கன்னா அவங்க ஒரு சில பெண்கள் மேல ஆசைப்பட்டு வண்டியை விட்டு இறங்கினாங்க அப்படின்னா அந்த ரோட்ல காணாம போவாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த பையன் இருக்கான அந்த பேனிக் அட்டாக்கான பையன்ட்ட ஒரு 2-3 நாள் கழிச்சு லைட்டா தெளிவா வரான் அவன்கிட்ட சுரேஷோட அப்பா அவன் அந்த குடும்பத்திட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு அக்கா நிப்பாட்டினாங்க அந்த அக்கா எல்லோ கலர் சாரி போட்டிருந்தாங்க வண்டியை நிப்பாட்டிட்டே வந்தாங்க அப்பா நிப்பாட்டவே இல்லை எங்கேயுமே அதாவது 2-3 இடத்துல ஒரே சாரியில ஒரே பொம்பளை நிப்பாட்டி இருக்கா வண்டியை 2-3 இடத்துல போற வழியில அந்த பையன் சொன்னதை வச்சு இவர் அப்பா நிப்பாட்டவே இல்லையா ஒரு 4வது இடத்துல அதே மாதிரி அந்த சாரியை போட்டு நிப்பாட்டி இருக்கா அப்பா அவங்க அப்பா நிப்பாட்டிட்டாரு ஏன் நிப்பாட்டாரு தெரியல நிப்பாட்டானே இந்த அக்காவும் அப்பாவும் ரொம்ப நேரம் பேசினாங்க பேசிட்டு கீழே தான் இறங்கி 2 பேரும் போனாங்க அப்பா வரவே இல்லை நானும் உட்காந்துட்டே இருந்தேன் எனக்கு சவுண்டு மட்டும் தான் கேட்டுச்சு அப்பா கத்துனாங்க அந்த 4 வார்த்தை தான் நான் முதல்ல ஒரு 4 வார்த்தை சொன்னேன் அந்த 4 வார்த்தை தான் அப்பா கத்துனாங்க எனக்கு பயம் வந்துருச்சு நானும் அப்பா அப்பான்னு கத்துனேன் எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த அக்காவையும் காணும் அப்பாவையும் காணும் அப்படின்ட்டு ரொம்ப பயமுறுத்துறான் அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையன் கேட்கறாங்க அந்த அக்கா எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு வெள்ளையா அழகா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்க இங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான் அப்பதான் அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்கும் போது இந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தம்பி அந்த இடத்துல பல ட்ரக் டிரைவர்ஸ் காணாம போவாங்க யாருக்காவது பொம்பளை மேல ஆசை இருந்து அந்த இடத்துல வண்டியில வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிதான் அங்க ஒரு மோகினி இருக்கு அந்த மோகினி எல்லாரையுமே வழிமறைக்கும் அவங்க ஒரு வேளை கல்யாணம் ஆனவங்களா இருந்தாதான் பிரச்சனை